சிபிசிஐடி போலீஸ் விசாரணை முடிவடைந்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவலை வெளியிட்டிருக்கிறது. வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு பின்னணி விவரிங்க சுரேஷ். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில கடந்த 2022 நடந்த இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணா தலைமையில ஒரு நபர் ஆணையம். கடையை வச்சு பொருள் விற்கிறதுல அந்த காலம், ஆன்லைன்லயே பொருள் விற்கிறது தான் இந்த காலம். Amazon, Flipkart, Meeshoல எப்படி உங்களோட ப்ராடக்ட்டை வணிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கானது தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுல இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்புல சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வழக்குல எந்த முன்னேற்றமும் இல்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதை மறுத்த தமிழக அரசு தரப்பின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வழக்கில் விசாரணை முடிவடைந்து முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேருக்கு எதிராக கடந்த ஜனவரி 20 புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் சிபிசிஐடி போலீசார் இதுவரை நடத்திய விசாரணையில வேங்கவயல், இறையூர் கிராமங்கள் அடங்கிய முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா அந்த பகுதியில் உள்ள, அதாவது அந்த குடிநீர் தொட்டியை ஆபரேட் செய்யக்கூடிய சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததால் பஞ்சாயத்து தலைவருடைய கணவரை பழிவாங்கக்கூடிய நோக்கில குடிநீரில் நாட்டம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும், அதன் பிறகு குடிநீர் தொட்டியில் ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகிய 2 பேர் இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி அது தொடர்பான அறிக்கையை கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த அறிக்கையை பிரமாண மனுவாக தாக்கல் செய்யும்படி தமிழக அரசு தரப்பு அந்த அறிக்கையில் உள்ள விவரங்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து அதன் தகவலை தெரிவிக்கும்படி மனுதாரர் தரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை இன்றைக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.